Hi learners, welcome to CS with Manju YouTube channel. இப்போ நம்ம தொடர்ந்து சிடிஎஸ் எக்ஸாமோட பிஒய்கியூஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த எக்ஸாம் வந்து பார்ட் 4 வீடியோ தான் இது. இதுல இருக்க பிஒய்கியூஸ் மட்டும் இல்லாம அதுல இருக்கிற கான்செப்ட் அதர் ஆப்ஷன்ஸுக்கும் கான்செப்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது ஓகே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தொடர்ந்து பிஒய்கியூஸ் கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் மோர் தென் கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். First question, dash replacement algorithm associate with each page the time when that page was brought into the memory. Options LIFO, FIFO, FILO, LRU. ஸோ இது வந்து என்னன்னா இந்த கான்செப்ட் வந்து ஓஎஸ்ல பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதத்துல வருது. ஓகேங்களா, ஓஎஸ்ல பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். இதுல நியூமரிக்கல் சம்ஸும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, அதுல இந்த மாதிரி நியூமரிக்கல்ஸ் மட்டும் இல்லாம நமக்கு சிஸ்டமேட்டிக்கா தியரிட்டிக்கலா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் லாஸ்ட் பிஜிடிஆர்பில இந்த மாதிரி தான் வந்து நமக்கு தியரிட்டிக்கலா கேட்டிருந்தாங்க. நமக்கு நியூமரிக்கல்ஸ் கால்குலேஷன் பண்றது ஈஸி, ஓகே எல்லாரையும் இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி போடணும். ஆனா அதே தியரிட்டிக்கலா கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் கேட்கறப்ப கொஞ்சம் நம்ம தடுமாறுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதுல ஹிண்ட் என்ன அப்படின்னா, ஈச் பேஜ் த டைம் when that page brought into memory, அதாவது எந்த டைம்க்கு ஒவ்வொரு பேஜும் வந்து மெமரியில எப்ப வருதோ ஓகேங்களா, அந்த டைம் அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த நீங்க இப்ப புதுசா வந்த பேஜ் வந்து இப்ப நியூவா ஒன்னு வருது அப்படின்னா இந்த பேஜ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த பேஜை ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் இஸ் FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எஸ், FIFO அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் யார் உள்ள வராங்களோ அவங்க தான் வந்து வெளியே போகணும். ஸோ அவங்க மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்தது கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா, ஸோ மெமரியில ஒரு பேஜ் உள்ள வருது அப்படின்னா அடுத்த பேஜ் ரீப்ளேஸ் பண்றதுக்குன்னா ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்க கான்செப்ட். FIFO associate each page within the time that was brought into the memory. The page that has been in memory the longest, அதாவது ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, த லாங்கஸ்ட் இது ஒரு கீவேர்ட். லாங்கஸ்ட் இஸ் ஒன் ரீப்ளேஸ்டு ஃபர்ஸ்ட் வென் யூ நியூ பேஜ் இஸ் நீடட். ஓகேங்களா, லாங்கஸ்டா அதாவது ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்தது நியூ பேஜை இன்செர்ட் பண்ணுவோம். அதுதான் ஃபிஃபோவோட மெத்தட். அதர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லிஃபோ அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ரீப்ளேஸ் த மோஸ்ட் ரீசன்ட்லி லோடட். ஓகேங்களா, லாஸ்டா யார் வந்தாங்களோ அவங்கள ரீப்ளேஸ் பண்றது லிஃபோவோட மெத்தட். ஸோ நாட் ஓல்டஸ்ட். ஓகேங்களா, ஆனா இது ப்ராக்டிக்கல் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரேர்லி யூஸ்டு ஃபார் ப்ராக்டிக்கல். ஓகேங்களா, FILO அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், சிமிலர் டு த லிஃபோ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்தது லாஸ்ட் அவுட், அதையே கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் டு த லிஃபோ, சேம் ஆஸ் த லிஃபோ, ஜஸ்ட் அனதர் வேர்டிங். ஓகேங்களா, அவ்வளவுதான். LRU அப்படிங்கிறது வந்து லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, இதுதான் கான்செப்ட். ஸோ லாஸ்ட் அக்சஸ் டைம், யாரு வந்து லாஸ்ட் அக்சஸ் டைம் இருக்காங்களோ, லோட் டைம் கிடையாது, லாஸ்டா அக்சஸ் பண்ணது யாரோ அவங்கள ரீப்ளேஸ் பண்றது தான் LRUவோட மெத்தட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், which one is implemented through cooperation between operating system and computer hardware? எஸ், யார் வந்து இருக்காங்க? அட்ரஸிங், டெக்ஸ்டிங், இண்டெக்ஸிங், பேஜிங் எது வரும்னு கேட்டிருக்காங்க. த்ரூ த கோஆப்ரேஷன் யார் யாருக்கு? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்க்கும். அட்ரஸிங்கா, டெக்ஸ்டிங்கா, இண்டெக்ஸிங்கா, பேஜிங்கா? ஆன்சர் இஸ் பேஜிங். எஸ், பேஜிங் இஸ் ஏ மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ஸ்கீம். பேஜிங், செக்மெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நான் கண்டினியூஸ் அலோகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்றது, மெமரியில நம்ம யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு டெக்னிக். ஓகேங்களா, தட் எலிமினேட்ஸ் நீட் ஃபார் கண்டினியூஸ் அலோகேஷன். அதான் சொல்றாங்க எலிமினேட், அதாவது கண்டினியூஸ் அலோகேஷன் இருக்காது, நான் கண்டினியூஸ்ல பேஜ் நம்பர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சு போடுற மாதிரி இருக்கும். அதுதான் சொல்றது பேஜிங். இட் டிவைஸ் போத் லாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் மெமரி இன்டு த ஃபிக்ஸட் சைஸ் ஆஃப் பிளாக். பேஜிங் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸட் சைஸ் ஆஃப் பிளாக்கா இருக்கும், அதாவது லாஜிக்கல் மெமரி அண்ட் பிசிக்கல் மெமரி. ஓகேங்களா, இது ரெண்டையும் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு பேஜ் மேப் டேபிள் இருக்கும். இது வந்து ஃபிக்ஸட் சைஸா இருக்கும். ஓகேங்களா, இதுல லாஜிக்கல் அட்ரஸ் இருக்கும், இந்த பேஜ் எங்க இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு. அதுக்கு அடுத்த இதுல நான் உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்றேன். Paging requires cooperation between the operating system and hardware. The OS is maintained the page table. யார் மெயின்டைன் பண்றாங்க? OS தான் பேஜ் டேபிளை மெயின்டைன் பண்றாங்க. மேப்பிங் லாஜிக்கல் பேஜஸ் டு பேஜ் ஃப்ரேம். நமக்கு சொன்னோம் இல்லையா, இந்த பேஜ் ஃப்ரேம்ஸை வந்து நமக்கு லாஜிக்கலா நம்ம மேப் பண்ணி நமக்கு கொண்டு போய் கொடுக்கறது, CPU கிட்ட கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் பேஜிங் டெக்னிக். இட்ஸ் அ ஹார்ட்வேர், MMU, மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். ஓகேங்களா, யூஸ் த பேஜ் டேபிள் டு டிரான்ஸ்லேட் த லாஜிக்கல் அட்ரஸ் இன்டு த பிசிக்கல் அட்ரஸ்.
அதுக்காக நம்ம யூஸ் பண்றது இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் டியூரிங் த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன். ஓகேங்களா? அட்ரஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஜெனரல் கான்செப்ட். லொகேட்டிங் டேட்டா. டேட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு, அதனோட அட்ரஸ நம்ம குடுக்கறதுக்காக யூஸ் பண்றது அட்ரஸிங். ஓகேங்களா? இண்டெக்ஸிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம டேட்டா பேஸ்ல யூஸ் பண்ணுவோம். இது மெமரி மேனேஜ்மெண்ட் கிடையாது. எஸ். பேஜிங், செக்மென்டேஷன் ஆர் விர்ச்சுவல் மெமரி. இது 3 கான்செப்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாத எம்சிக்யூஸ் நெறைய நம்ம கேட்கவே முடியாது. இதுல 3ல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா மஸ்ட் வந்துரும். ஓகேங்களா? சோ பேஜிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிக்ஸட் சைஸ் ஆஃப் பிளாக்ஸ். அண்ட் செக்மென்டேஷன்ங்கிறது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் த பேஜிங். சோ இதுல வந்து வேரியபிள் சைஸ் ஆஃப் செக்மென்ட்ஸ் இருக்கும். விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிசிக்கல் மெமரி. ஒரு ஷார்ட்டா சொல்றேன் பாருங்க. இப்ப RAM இருக்கு அப்படின்னா, இதுதான் RAM. ஓகேங்களா? இங்க வந்து நான் செகண்டரி மெமரி இருக்கு. ஓகே. ஒரு ப்ரோகிராம் இந்த ரேம்ல எது ஸ்டோர் ஆகும் அப்டின்னா, இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரேம் வந்து எப்டின்னா, இந்த ஓஎஸ் சிபியூ வந்து இப்ப கரண்ட்லி ரன் பண்றோம் இல்லையா? கரண்ட்லி ஒரு ப்ரோகிராம் ரன் பண்றோம். ப்ரோகிராம் ரன் பண்றோம் அப்டின்னா, அந்த ப்ரோகிராம ரேம்ல போட்டு தான் நமக்கு ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ கரண்ட்லி ஆக்டிவேட்டட் ப்ரோகிராம் ஆர் கரண்ட்லி ரன்னிங் ப்ரோகிராம் ஸ்டோர் இன் த ரேம். ஓகே. இப்ப ரேம்ல ஸ்டோர் பண்றப்ப இந்த ப்ரோகிராம் வந்து லென்த்தியா இருக்கு. ரேமோட சைஸ விட உங்களுக்கு ப்ரோகிராமோட சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு எந்த பார்ட் வேணுமோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேம் விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 நமக்கு போயிட்டே இருக்கும். ஆனா, நமக்கு எந்த லெவல் விளையாடுறோமோ அது மட்டும் நம்ம சிஸ்டத்துல ஏன்னா கேமோட ஸ்டோரேஜ் எல்லாமே நம்ம ஃபோன்ல இருக்காது இல்லையா? அவ்ளோ இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சா நம்மளால அதர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த லெவல் இருக்கீங்களோ அந்த லெவல்க்குரியத மட்டும் கரண்ட்லி ஆக்டிவேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து என்ன சொல்றது? இந்த ரேம்ல போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ, இப்ப லெவல் 1ல நான் இருக்கேன் அப்டின்னா, லெவல் 1 மட்டும் ரேம்ல இருக்கும். ஓகேங்களா? அதர் லெவல்ஸ்லாம் எங்க இருக்கும் அப்டின்னா, செகண்டரி மெமரில இருக்கும். சோ, இந்த மாதிரி இந்த ஏங்கிற ப்ரோகிராம் வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கு. ஆனா, ரேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அது குடுக்குறப்ப நமக்கு ஸ்லோவஸ்ட்டா இருக்கு அப்டிங்கிறப்போ, இந்த பிசிக்கல் மெமரி எக்ஸ்டென்ஷன் பண்ணி ஒரு விர்ச்சுவல் இமேஜினரி குடுக்குறோம் இல்லைங்களா? அதுதான் வந்து விர்ச்சுவல் மெமரி. ஓகேங்களா? ஓகே. இதனோட யார் ஹேண்டில் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பேஜிங் பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஹேண்டில் பண்றாங்க. பட் செக்மென்டேஷன் வந்து ஓஎஸ் மட்டும் தான். விர்ச்சுவல் மெமரி வந்து ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர். ஓகே. இதுல முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து என்னன்னா, எலிமினேட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன்ஸ் வராது. இது வந்து ஃபுல் கான்செப்ட் மெமரி மேனேஜ்மென்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இது ஹிண்ட் மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேஜிங் வந்து எலிமினேட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன் அண்ட் செக்மென்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, லாஜிக்கல் வியூ ஆஃப் மெமரி. ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா எலிமினேட்ஸ் இன்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன். இது வந்து எக்ஸ்டர்னல் பண்ணா அது வந்து பேஜிங். அதை இன்டர்னலா எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா அது செக்மென்டேஷன். அது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறது யூசஸ் பேஜிங் டு அலோ ப்ரோக்ராம்ஸ் லார்ஜர் தென் த ரேம். ஓகேங்களா? இதான் மெயின் கீவேர்ட். லார்ஜர் மேமோட நமக்கு பெருசா இருக்கு அப்படின்னா ஒரு அதாவது பிசிக்கல் மெமரியை நம்ம வந்து எப்படி சொல்றது எக்ஸ்டென்ஷன் பண்ண மாதிரி நமக்கு ஒரு இமேஜினரி கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்றது விர்ச்சுவல் மெமரி. நெக்ஸ்ட் பேஜிங் செக்மெண்ட் சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நோ எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன். இது வந்து இது வந்து ப்ரோன் டு எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன் ஓகே கால் பண்ணோம். ஆனா நோ இன்டர்னல். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னல் ஃப்ராக்மென்டேஷன். பிசிக்கல் மெமரி வியூ இதுல வந்து லாஜிக்கல் மெமரி வியூ. ஓகேங்களா? இது ஓஎஸ் ஹார்ட்வேர், இது ப்ரோக்ராமரோட லாஜிக்கல் வியூ. அதுதான் வந்து செக்மெண்ட்டுக்கும் அண்ட் தென் பேஜுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். Next, in DAS, each process contained in a single section of memory, that is the section of contain the next process. Primary memory allocation, process memory allocation, virtual memory, continuous memory allocation. ஒவ்வொரு ப்ராசஸும் contain single section. இதுதான் keyword. Single section of memory. That section containing next process. அப்போ ஒரே ஒரு செக்ஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அப்சல்யூட்லி கரெக்ட். கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஓகேங்களா? அப்பதான் ஒரு மெமரி இருக்கு அப்படின்னா கண்டினியூவா வந்து உங்களுக்கு மெமரி இதாகும். ஓகேங்களா? இங்களுக்கு அப்புறம் தான் இது. நெக்ஸ்ட் சீக்வன்ஷியா நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிறதுக்கு யூஸ் பண்றது கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன்ஸ். 1 பிளாக் பர் ப்ராசஸ். அதுதான் ஒரு பிளாக் வந்து ஒரு ப்ராசஸ் சீக்வென்ஷியலி பிளேஸ்மெண்ட். ஈச் ப்ராசஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் எ சிங்கிள் கண்டினியூஸ் பிளாக் ஆஃப் பிசிக்கல் மெமரி. ஓகேங்களா? இதுல வந்து மோர் தென் பிளாக் கூட இருக்காது. ஒரு சிங்கிள் பிளாக் மட்டும் தான் இருக்கும். பேஜிங் ஆர் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நான் கண்டினியூஸ். இது ரெண்டுமே வந்து நான் கண்டினியூஸ், மோர் ஃபிளெக்சிபிள், அவாய்ட் த ஃப்ராக்மென்டேஷன். ஃப்ராக்மென்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. இது 20, இது 24, இது 5.
சாரி 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 24 ஃபில் ஆயிருச்சு, 24 ஃபில் ஆயிருச்சு. பட் எனக்கு வர்றது வந்து 26 வருது அப்படிங்கிறப்போ இதுல எதுவுமே நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஆர் என்ன சொல்றது, ஒரு 23 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? இதுல 2 வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த 2 ஃப்ரீயா இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட்ட வந்து நம்ம வேற ஏதாவது நெக்ஸ்ட் ஒரு 4 வருது அப்படிங்கிறப்போ இந்த பார்ட்ட நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அன்யூஸ்டு பார்ட்ட தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல இன்டர்னல் இருக்கு, எக்ஸ்டர்னல் இருக்கு. அதுல எக்ஸ்டர்னல்ல நம்ம எலிமினேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் பேஜிங். அதே இன்டர்னல்ல நம்ம எலிமினேட் பண்றதுக்காக யூஸ் பண்றது செக்மெண்டேஷன். ஓகே. கன்டினியூஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 2 ஈக்குவலா சீரியலபிளா நமக்கு வந்து சீக்வென்ஷியலா இது பண்றது. ஓகேங்களா? பேஜிங் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸட் சைஸ். சிங்கிள் பிளாக்ல இருக்கும். இது வந்து ஃபிக்ஸட் சைட் பேஜஸ். இது வந்து வேரியபிள் செக்மெண்ட். ஆனா இது ரெண்டும் வந்து நான் கன்டினியூஸ். ஓகேங்களா? நான் கன்டினியூஸ்க்குன்னு எக்ஸாம்பிள். நான் கன்டினியூஸ். ஓகேங்களா? ஃப்ராக்மெண்டேஷன், எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வரும், இன்டர்னல் வரும். ஆனா இதுல வந்து எக்ஸ்டர்னல் வராது. இது வந்து இன்டர்னல் வராது. அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டா இருக்கு. ஏன்னா ஒரு சிங்கிள் பிளாக்னால ஈஸியா வந்து நமக்கு கெஸ் பண்ண முடியும். இது வந்து ஓஎஸ் அண்ட் ஹார்ட்வேர். இது வந்து ஓஎஸ் வந்து அட்ரஸிங் மூடும். யூஸ்டு ஃபார் சீக்வென்ஷியல் அலோகேஷன். இது நான் கான்டிகுயஸ். இது லாஜிக்கல் அலோகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது. நெக்ஸ்ட். Dash is a technique that allows the execution of process to share the files and implemented shared memory. இந்த டெக்னிக் வந்து ப்ராசஸ் ஷேர்டு ஃபைல்ஸ் ஈஸிலி டு இம்ப்ளிமெண்ட் த ஷேர்டு மெமரிக்கு மெயின் மெமரி, வெர்ச்சுவல் மெமரி, லாஜிக்கல் மெமரி, பிசிக்கல் மெமரி. வெர்ச்சுவல் மெமரி நம்ம இப்போ தானே சொன்னோம். வெர்ச்சுவல் மெமரினா என்ன, நமக்கு பிசிக்கல் மெமரி வந்து லார்ஜர் தென் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறப்போ நம்ம யூஸ் பண்றது வெர்ச்சுவல். ஸோ வெர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறப்ப என்னன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான். லீஸ் த ப்ராசஸ் மோர் மெமரி தென் பிசிக்கல் அவைலபிள் மேப்பிங் த டிஸ்க் ரேம். ஓகேங்களா? அதான் மோர் தென் லார்ஜஸ்ட் ரேமை விட நமக்கு ப்ரோக்ராம் வந்து பெருசா இருக்குங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்றதா வெர்ச்சுவல் மெமரி. இட்ஸ் எனேபிள்ஸ் த ப்ராசஸ் டு ஷேர் த ஃபைல் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த ஷேர்டு மெமரி. ஓகேங்களா? இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க? ஷேர்டு மெமரி மூலியமா. பிகாஸ் மல்டிபிள் ப்ராசஸ் கேன் அக்சஸ் சேம் வெர்ச்சுவல் அட்ரஸ் ஸ்பேஸ் அண்ட் மேப்டு காமன் பிசிக்கல் பேஜஸ். எஸ். அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபிக்ஸபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸா இருக்கும், ஐசோலேஷனா இருக்கும் அண்ட் எஃபிஷியன்ட் தோ ரிசோர்ஸ் ஷேரிங். ஏன்னா எல்லாம் ஷேர் பண்றதுனால நமக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கும். வெர்ச்சுவல் மெமரி அப்படின்னா மெயின் தீம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் பிசிக்கல் மெமரி. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒன் லைனர் உனக்கு கீவேர்டுன்னு சொல்லலாம். லாஜிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிசிக்கல் மெமரி. இட்ஸ் அலோவ் த ஷேரிங் அண்ட் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் வய ஷேர்டு பேஜஸ் மூலியமா நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கிறோம். அதுதான் வெர்ச்சுவல் மெமரி. ஸோ இங்க அதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ராசஸ் டு ஷேர் ஃபைல்ஸ் ஈஸிலி அண்ட் இம்ப்ளிமெண்ட் ஷேர்டு மெமரி. ஓகேங்களா? அது எதுலன்னா வெர்ச்சுவல் மெமரியில தான். நெக்ஸ்ட். If there are 93 frames and 5 processor, each process will get 18 frames. Then 3 leftover frames can be used a free frame by the tool. This scheme is called equal allocation or proportional allocation, non-equals, none of the above அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 93 ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு 93 இருக்கு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. ஸோ ஒவ்வொரு இது வந்து ஈச் ப்ராசஸும் நமக்கு எவ்வளோ கெட் பண்ணுது, 18 ஃப்ரேம்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ 18 ஃப்ரேம்ஸ் தேவைப்படுங்கிறப்போ அதில் 3 வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ஃப்ரேம்ஸ் நம்ம விட்டுறலாம். அப்படி இருக்கப்ப ஃப்ரீ ஃப்ரேம்ஸாக இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து எதுல ஈக்குவலா அலோகேஷனுக்குறா, ப்ரொபகேஷன் அலோகேஷனா இல்ல நான் ஈக்குவல் அலோகேஷனான்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு டோட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்றவே நமக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் கிடைக்குது, 18 ஃப்ரேம்ஸ். அதை தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் ப்ராசஸ் வில் கெட் த 18 ஃப்ரேம்ஸ். 3 ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் ஓவர். ஸோ ஃப்ரீ ஃப்ரேம்ஸ் மீதி இருக்கிறது ஃப்ரீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்க்கும் 18 அப்படிங்கிறப்போ நமக்கு இங்கே டிவைட் பண்றப்பையும் 18 ஃப்ரேம்ஸ் தான் வருது. ஸோ இது வந்து ஈக்குவல் அலோகேஷன். நெக்ஸ்ட். Dash are particularly useful for sparse address space where memory references are non-continuous and scattered throughout the address space. Inverted page, hash page table, cluster page table. ஓகேங்களா? இதில் மெயின் கீவேர்டே வந்து ஸ்பேர்ஸ் அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் கண்டினியூஸ் அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பேஜ் டேபிள்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் தான். வேர் ஈச் entry in the page table refers to the cluster page table, not just a single page அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு என்ட்ரி வந்து கிளஸ்டர் பேஜ் யூஸ்ஃபுல் டு ஃபார் ஸ்பேர் அட்ரஸ் ஸ்பேஸ் பிகாஸ் இட் ரெடியூஸ் த சைஸ் த பேஜ் டேபிள் அண்ட் ஹேண்டில் த செக்டர் ரெஃபரன்ஸ் எஃபிஷியன்ட்லி. அண்ட் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ் சைஸுங்கிறப்போ சேவ் த மெமரி அண்ட் இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி.
when process use the non-continuous regions. So cluster paging அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபார் எதுக்கு அப்படின்னா ஸ்பேர்ஸ் அட்ரஸிங். ஓகேங்களா, அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் வந்து கிளஸ்டர் பேஜ் டேபிள். ஹேஷ் பேஜ் டேபிள் வருங்கன்னா ஸ்பீட் அப் த லுக்அப்ஸ். ஓகேங்களா, ஹேஷிங் யூஸ் பண்ணனால ஸ்பீட் அப்பா இருக்கும். அண்ட் இன்வெர்டர் பேஜ் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் என்ட்ரி பர் பிசிக்கல் ஃப்ரேம்ஸ் ரெடியூஸ் த டேபிள் சைஸ். அதாவது பிசிக்கல் ஃப்ரேம்ஸ்ல நம்ம ஒன்று என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேபிள் சைஸ்ல அது ஒன்று ரெடியூஸ் ஆகும். அதுதான் வந்து இன்வெர்டர் பேஜ் டேபிள்ஸ். Okay, next. Disk scheduling means allocating RAM to process, managing the CPU execution order, managing the order of disk IO operations, replacing the pages in memory. டிஸ்க் ஷெடியூலிங் அப்படிங்கனாவே என்னன்னா ஒரு டிஸ்கில் எப்படி நம்ம எஃபிஷியண்ட்டாக நம்ம ஸ்டோர் பண்ணி அதை எடுக்கிறது எல்லாத்தையுமே ட்ராக் இருக்கும், செக்டார்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் மெயின்டைன் பண்ணுறது தான். ஸோ அப்போது இதில் அலோகேட்டிங் ரேம் வராது, சிபியூக்கு எக்ஸிக்யூஷன் ஆர்டர் வராது. ஸோ ஐஓ த டிஸ்க் ஐஓ ரெக்வஸ்ட்டுக்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் சி. எஸ், மேனேஜிங் த ஆர்டர் ஆஃப் டிஸ்க் ஐஓ ரெக்வஸ்ட், அதுதான் வந்து டிஸ்க் ஷெடியூலிங். ஓகே, அதில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது டிஸ்க் ஷெடியூலிங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அண்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட்டு அண்ட் ஸ்கேன் எலிவேட்டர், சி ஸ்கேன்னா சர்க்குலர் ஸ்கேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுலேயும் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியூமரிக்கல் சம்ஸும் கேட்பாங்க, நமக்கு தியரிட்டிக்கலாகவும் கேட்பாங்க. அதனால இதை பார்த்துக்கோங்க. ரெக்வஸ்ட் சர்வ் அரைவல் ஆர்டர், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை அப்படியே அதே வரிசையில் நமக்கு அரைவ் ஆச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். இது ஃபேராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஸோ வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா லாங் டைம்ஸ் இது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் சிபியூ ஷெடியூலிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் வரும். ஓகேங்களா, எஸ்டிஎஸ்னா யார் க்ளோசஸ்ட் டு த கரண்ட் ஹெட், அந்த ஹெட்டுக்கு யார் நியர்பை, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்ப்போம். அதில் யாருக்கு கம்மியாக வருதோ அவங்களோடது மூவ் பண்ணுறது தான் வந்து ஷார்ட்டஸ்ட் சீக் டைம் ஃபர்ஸ்ட். இது வந்து அதே எப்படி சிபியூ ஷெட்யூலிங்ல எஸ்ஜேஎஃப் வந்து பெஸ்ட்டோ அதே மாதிரி இதுவும் ஃபாஸ்டர் 6 டைம். ஓகேங்களா, ஆனால் இதில் வந்து ஸ்டார்வேஷன் இருக்கும். ஏன்னா ஷார்ட்டஸ்ட் டைமே போச்சு அப்படின்னா லாங்கஸ்ட் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி சேம் தான். ஸ்கேன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் மூவ்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஓகேங்களா, தென் ரிவர்ஸ், ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வர்றது. ஒரு ஸ்கேன்ங்கிறப்போ ஃபுல்லா ஸ்கேன் பண்ற மாதிரி. ஓகேங்களா, ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு அடுத்தது மூவ்மெண்ட்டுக்கு வர்றது தான் வந்து ஸ்கேன். இட்ஸ் ரெடியூஸ் வேரியேஷன் இன் வெயிட்டிங் டைம், லாங்கர் வெயிட் ஃபார் எட்ஜஸ். ஓகேங்களா, சி ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து ஹெட் மூவ்ஸ் ஒன் வே, ஜம்ப் பேக் டு தி ஸ்டார்ட். ஓகேங்களா, அதாவது ஒரு வேலை மூவ் பண்ணாலும் திரும்ப வந்து நமக்கு இந்த ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வரும், அதாவது சர்க்குலர் மூட்ல வரும். அதுதான் வந்து சி ஸ்கேன். யூனிஃபார்ம் வெயிட் டைம்ஸ் அண்ட் தென் ஸ்லைட்லி ஹையர் ஆவரேஜ் ஆஃப் 6 டைம்ஸ். நெக்ஸ்ட் டிஸ்க் ஷெடியூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் டிஸ்க் ஐஓ ஆப்ரேஷன். அதே சிபியூ ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூஷன் ஆர்டர். ஓகேங்களா, ப்ராசஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது வந்து சிபியூ ஷெடியூலிங் சொல்லுவாங்க. பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், the basic method for implementing paging involves breaking physical memory into fixed size block. Pages, blocks, frames, page offset. The answer is fixed size frames. The basic methods implementing paging involve breaking physical memory, fixed size of blocks நம்ம இது பண்றோம். எடுத்தோடனே pagesன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த pages வந்து எதுல மேப் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க. இம்ப்ளிமெண்டிங் பேஜிங் இன்வால்வ் த பிரேக்கிங் பிசிக்கல் மெமரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிசிக்கல் மெமரி வந்து நம்ம எப்படி பிரேக் பண்ணுவோம்னா ஃப்ரேம்ஸாக தான் பிரேக் பண்ணுவோம். ஸோ பிரேக்கிங் பிசிக்கல் மெமரி இது கீவேர்ட். அதே பேஜஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு பேஜ் மேப் டேபிளில் இருக்கும். ஃப்ரேம்ஸ் பிசிக்கல் மெமரி நம்ம மெயின் மெமரி எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம்ஸாக தான் டிவைட் பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த ஃப்ரேம்ஸோட இப்போ பேஜ் 3 அது இங்கே ஃப்ரேம் 3 அந்த மாதிரி மேப் பண்ணி நமக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ வியூ பண்ணுறது தான் லாஜிக்கல் அட்ரஸ். அந்த சிபியூ எடுத்து ரன் பண்ணுறப்போ ஒரு அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, அதுதான் லாஜிக்கல் அட்ரஸ் ஜென்ரேட் பை த சிபியூ. ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ரேம். நம்ம ரேமில் ஃபிசிக்கலாக நம்ம ஆக்சுவல் மெமரியில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா, அந்த மெமரி தான் நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபிசிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஜ் டேபிள் அப்படிங்கிறது எதுக்குன்னா மேப் த லாஜிக்கல் அட்ரஸ் டு ஃபிசிக்கல் அட்ரஸ். ஓகேங்களா, லாஜிக்கல் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸை நம்ம மேப் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேஜ் டேபிள். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுதுங்கிறது சின்ன கான்செப்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிவைட் இன் மெமரி. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ். லாஜிக்கல் அட்ரஸ்ங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேஜஸ் தான் வந்து
ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஓகேங்களா? பேஜஸ் தான். அதான் இங்க குடுத்துருக்காங்க. இந்த பேஜஸா ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அண்ட் பிசிக்கல் அட்ரஸை நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃப்ரேம்ஸா வந்து ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் ஃப்ரேம்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகே. தென் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, லோட் த பேஜஸ் இன்டூ ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? இங்க இருக்கிற பேஜஸ் இப்ப நமக்கு எந்த பேஜ் வருதுன்னா, இது வந்து பேஜ் அதனோட ஆஃப்செட். ஓகேங்களா? அதே மாரி இது வந்து என்னன்னா, ஃப்ரேம்ஸ் அந்த ஆஃப்செட். இந்த பேஜஸ் வந்து எங்க இருக்குன்னு முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எந்த ஃப்ரேமோட மேட்ச் ஆயிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் சொல்றாங்க. லோட் பேஜஸ் இன்டூ அவைலபிள் ஃப்ரேம். ஃபர்ஸ்ட் லோட் பேஜஸ். ஓகேங்களா? அவைலபிள் ஃப்ரேம்ல போய் நம்ம லோட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாங்க? மேப் லாஜிக்கல் பேஜ் டு பிசிக்கல் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? அதாவது அந்த ஃப்ரேம்ஸ் இங்க நோட் பண்ணிட்டோமா, இந்த பேஜ் இங்க இருக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஃப்ரேம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் லோட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். லாஜிக்கல் டு பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது பேஜ் ஃபால்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்படின்னா ரன் த ப்ரோக்ராம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது பேஜா நம்ம ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். இங்க ஃப்ரேம்ஸா இருக்கும். ஸோ நம்ம பேஜஸ் இங்க CPU எந்த பேஜ் கேட்குதோ அந்த பேஜ் வந்து பேஜ் டேபிள்ல எடுத்துட்டு அது வந்து எந்த ஃப்ரேம்ல இருக்குன்னு நம்ம லோட் பண்றதுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம்ல இருக்கிறத வந்து எந்த ஃப்ரேம்ல இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமோட அட்ரஸை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஃபால்ட் இல்லை அப்படின்னா ரன் பண்ணுவோம். அதான் இதனோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் மெமரி யூனிட். ஃப்ரேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் மெமரி யூனிட். அண்ட் பேஜ் டேபிள்னா மேப் த பேஜஸ் டு ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து பேஜ் டேபிள். ஓகேங்களா? இந்த இடத்துல மேப் பண்ணுது இல்லைங்களா? அதுதான் வந்து பேஜ் டேபிள். ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிசிக்கல் மெமரியை ஸ்பிளிட் பண்றது. பேஜஸ் வந்து லாஜிக்கல் மெமரி. Next, which of the following statement best describe the software interrupt? An interrupt caused by physical device, an interrupt initiated by the program instruction, an interrupt that can be only disabled by the hardware, an interrupt that always require the immediate action. இது வந்து சாஃப்ட்வேர் இன்டரப்ட்டுக்கு என்ன டிஸ்கிரைப் சொல்றாங்க? சாஃப்ட்வேர் அப்படின்னாவே நமக்கு தெரியும் ப்ரோக்ராம். எஸ், அண்ட் இன்டரப்ட் இனிஷியேட் பை த ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹார்ட்வேர் இன்டரப்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிவைஸ், அதாவது CPU ஹார்ட்வேர்ஸ்லேருந்து நம்ம வர்றது வந்து சிக்னல்ஸ் வந்து CPU பாஸ் பண்ணுறது ஹார்ட்வேர் இன்டரப்ட். சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ரோக்ராமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அது சாஃப்ட்வேர் இன்டரப்ட்ஸில் வரும். ஓகேங்களா? ஹார்ட்வேர் இன்டரப்ட், சாஃப்ட்வேர் இன்டரப்ட் சின்ன ஒரு கம்பேரிஷன் டேபிள் போட்டிருக்கேன். இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ்ல வருமா, கீபோர்ட், மவுஸ், டிஸ்க் அந்த மாதிரி வரது ஹார்ட்வேர் இன்டரப்ட். ப்ரோக்ராம்னா இன்டரப்ட், அசம்பிளி அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ல எழுதுறோம் இல்லையா, அதுல வந்து நம்ம கொடுக்கறது வந்து ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து அசங்கனஸ், இது வந்து சின்கரனஸ். ஓகேங்களா? இது அக்கர்ட் அட் எனி டைம்ல வந்து நம்ம ஹார்ட்வேர் ஃப்ரீயா இருக்கா, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம், அதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட்வேர் இன்டரப்ட். அதே சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிறப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ல தான் நமக்கு சாஃப்ட்வேர் இன்டரப்ட் வரும். ஸோ அதனால இது சின்க்ரனைசேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கீ பிரஸ் ஃப்ரம் த கீபோர்ட். ஓகேங்களா? அடுத்து டிஸ்கார்ட் ரைட், இதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கை கொடுத்துருக்காங்க. டைமர் டிக் வந்து வர மாதிரி. சிஸ்டம் கால்ஸ், அதாவது நம்ம எக்ஸப்ஷன் டிவைட் பை 0, லாஜிக்கல் எக்ஸப்ஷன்ஸ், இந்த மாதிரி நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் வர்றது எல்லாமே வந்து நம்ம சாஃப்ட்வேர் இன்டரப்ட்னு சொல்லுவோம். ஓகே, இது கண்ட்ரோல் யார் அப்படின்னா இது எப்படி பண்ணலாம்னா மாஸ்கபிள், நான் மாஸ்கபிள் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். மாஸ்கபிள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது அர்ஜென்ட் ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டரப்டை நம்ம வந்து டிசேபிள் பண்ண முடியும் CPU-வால. ஆனா நான் மாஸ்கபிள் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து CPU-வால இக்னோர் பண்ண முடியாது, இம்பார்ட்டன்ட் ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாஸ்கபிளுக்கு ஒரு ட்ராப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது MCQ-ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் மாஸ்கபிள் இன்டரப்ட் அப்படின்னாவே நம்ம ட்ராப் சொல்லலாம். ஸோ இது NMI அப்படின்னா நத்திங் பட் நான் மாஸ்கபிள் இன்டரப்ட். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் டெலிபரேட்டிவ் பை கோட், யூஸ்வலி கேனாட் டிசேபிள்டு. இது வந்து கோட் மூலியமா வரனால அந்த நமக்கு என்ன ஆகும், அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணாதான் அடுத்தது நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால இதை வந்து கேனாட் பி டிசேபிள்டு. டெக்ஸ்ட் இது வந்து லோயர் தென் த சாஃப்ட்வேர். இது வந்து ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இது லோயரா இருக்கும், இது வந்து ஹையரா இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படின்னா அலர்ட் த CPU டு ஹேண்டில் த எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரெக்வஸ்ட் OS சர்வீஸ் ஆர் சிக்னல்ஸ் எக்ஸெப்டேஷன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது சாஃப்ட்வேர். இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா PIC அண்ட் APICன்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராம் இன்டரப்ட் கண்ட்ரோலர்னு இருக்கும். இது வந்து அட்வான்ஸ்டு. இப்போ நம்ம டேஸ்ல இருக்கிற அட்வான்ஸ்டு சிஸ்டத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதை யூசஸ் இன்டரப்ட் வெக்டார் டேபிள் மூலமா டைரக்ட்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா நம்ம பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்டரப்ட் வெக்டார் டேபிள் ஒன்று இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், the dash for a page is set by the hardware whenever that page is referenced. Reference byte, reference bit, reference page, page fault.
எந்த பேஜ் இப்போ ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா அந்த ஹார்ட்வேருக்கு நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? ரெஃபரன்ஸ் பிட். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் பிட் மூலியமா தான். ரெஃபரன்ஸ் பிட் 1 அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண ரீடோ ரிட்டனோ பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ த பேஜ் வந்து இப்போ வந்து நமக்கு ரீட் பண்றதுக்கோ ரைட் பண்றதுக்கோ நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் பிட் மூலியமா ஹார்ட்வேர் வந்து இனிஷியேட் பண்ணி அது தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் பிட் இதை வந்து என்னன்னு சொல்லலாம், யூஸ் பிட்னு சொல்லலாம். யாரு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா ஹார்ட்வேர். பேஜ் டேபிள் என்ட்ரில இருக்கும். ஓகேங்களா? இட்ஸ் 1 அப்படிங்கிறப்ப என்னன்னா அந்த பேஜ் வந்து அக்சஸ் பண்ணியாச்சு. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் த பிட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரத்துக்காக நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? ஸோ பேஜை அக்சஸ் பண்ணியாச்சதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் 1. அடுத்தது பாத்தீங்க இந்த லீஸ்ட் ரீசன்ட் ரூல்ஸ்ல நிறைய பேட்டர்ன் அதாவது ஃப்ரேம் நம்பர் ரெஃபரன்ஸ் பிட் இருக்கும். இது வந்து பேஜ் டேபிள் என்ட்ரி, இது ரெஃபரன்ஸ் பிட் செட். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும் பேஜ் டேபிள் அப்படின்னா ஃப்ரேம் நம்பர் என்ன ஃப்ரேம் நம்பர் அதனோட ரெஃபரன்ஸ் பிட் 1 இருக்கும் இல்லாட்டி 0 இருக்கும். 0 அப்படின்னா நான் அக்சஸ்ட். ஓகேங்களா? 1 அப்படின்னா அந்த பேஜை அக்சஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் The central idea behind the simple batch processing scheme is used for piece of software is known as monitor, kernel, editor, cursor. ஓகேங்களா? பேட்ச் ப்ராசஸிங்ல நமக்கு ஒரு ஒரு சென்ட்ரல் ஐடியாவா நம்ம ஒர்க் பண்றது என்ன அப்படின்னா மானிட்டர். ஓகேங்களா? இந்த மானிட்டர் வந்து ஸ்பெஷல் சிஸ்டம் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னு நம்ம சொல்லலாம். லோடு, எக்ஸிக்யூட் அண்ட் மேனேஜ் அப்படி இது எல்லாத்தையும் நம்ம பேட்ச் ப்ராசஸிங்ல பண்றதுக்கு மானிட்டர் யூஸ் பண்றோம். இட்ஸ் மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலயும் இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the decision as to which available process will be executed by the processor is called long term, medium term, short term IO scheduling. Decision which available process will be executed by the processor. ப்ராசஸர் மூலியமா அது எக்ஸிக்யூட் பண்ணா அது என்ன? ஷார்ட் டேர்ம். ப்ராசஸர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிபியூன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சிபியூல நமக்கு எக்ஸிக்யூட் பண்றப்போ அந்த டைம் வந்து என்ன ஷெட்யூலிங் சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங். ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங் வந்து என்னன்னா டிசைட் விச் ப்ராசஸ் ரெடி டு அடுத்தது ஆக்சுவலி வந்து எப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் வந்து தனியா ஓஎஸ்ல வீடியோஸாவே போட்டிருக்கேன். ப்ராசஸ் ஸ்டேட் போட்டிருக்கேன் அண்ட் ரெஃபரன்ஸ் பிட் லாஸ்டா பார்த்தோம் இல்லைங்களா, அதை வச்சு ஒரு நெட் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அந்த லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங் ப்ராசஸ் ஸ்டேட் இதெல்லாம் எப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது ரெடி ஸ்டேட்ல இருந்து ஓகே. அது எப்படின்னா, அது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நியூ ஸ்டேட்டு. அடுத்தது வந்து ரெடி. அடுத்தது வந்து ரன்னிங். அடுத்தது வந்து டெர்மினேட்டர். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா பிளாக்டு ஸ்டேட் இருக்கும். இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி இது என்னன்னா அந்த நியூல இருந்து ரெடி அந்த ரெடியில இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் டேர்ம் ஷெட்யூலிங் சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லாங் டேர்ம் ஷெட்யூலிங். ரெடி டு ரன் இருக்குங்களா, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங். அண்ட் தென் இந்த பிளாக்டு ஸ்டேட் போயிட்டு அதுக்கப்புறம் வருது இல்லைங்களா, அல்லது நம்ம வேற ஒரு மெமரியிலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்து அந்த வெயிட் பண்ணி வெயிட் ஸ்டேட் முடிந்து ஸ்வாப் பண்ணி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங். ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ இதை டிசைட் பண்றது இந்த இது யாரு இப்ப இந்த சிபியூல ரன் ஆகணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது யாரு அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெட்யூலிங். லாங் டேர்ம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் த ஜாப் சப்மிட் த சிஸ்டம். அதாவது நியூல இருந்து எத்தனை ஜாப்ஸ் வந்திருக்குங்கிறத ஜாப் வந்து கியூவா நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எதுனா லாங் டேர்ம் ஷெட்யூலிங். மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது டெம்பரரி சஸ்பெண்ட். அதாவது இந்த டேர்ம் மீடியம் டேர்ம் வந்து டெம்பரரி சஸ்பெண்ட் ஆர் ரெஸ்யூம் த ப்ராசஸ் பேலன்ஸ் லோடு. ஓகேங்களா? ஆக்சுவலி பெரிய ப்ராசஸ் நம்ம விர்ச்சுவல் மெமரி சொன்னோம் இல்லையா, அது வந்து மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங் வரும். ஏன்னா இங்க ரன் பண்றப்போ நமக்கு எந்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் ஆக்டிவ்ல இருக்கோ அது மட்டும் இருக்கும். மீதி இருக்கிறது எல்லாமே செகண்டரி மெமரியில இருக்கும். ஸோ அதை வெயிட்டிங் ஸ்டேஜ்ல சஸ்பென்ஸ் ஸ்டேஜ்ல போட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி கொண்டாந்து அதுக்கப்புறம் ரன் பண்றது. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னா மீடியம் டேர்ம் ஷெட்யூலிங். ஐஓ ஷெட்யூலிங் நத்திங் பட் இட்ஸ் ஐஓ ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றது ஐஓ ஷெட்யூலிங். Next, what is the name of the program that runs first when computer is turned on? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரன் பண்றப்ப கம்ப்யூட்டர் டர்ன் ஆன் பண்றப்ப எது நம்பர் மெயின் மெமரியா, இன்ஸ்லைஸ் டேப், பூட் ஸ்டெப் டேபா, கர்னலா? எஸ், பூட் ஸ்டெப் டேப். ஓகேங்களா? பூட் ஸ்டெப் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்துன்னா பூட் லோடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த ஃபர்ஸ்ட் கோட் தான் வந்து எக்ஸிக்யூட் த வென் கம்ப்யூட்டர் பவர் ஆன். ஓகேங்களா? இன்ஸ்லைஸ் த ஹார்ட்வேர் என்ன பண்ணுது? இது ஹார்ட்வேர் லோட்ஸ் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்டு த மெமரி அண்ட் டிரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் டு த OS கண்ட்ரோல் கர்னலுக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ரன் ஆயிட்டு தான் இதுக்கப்புறம் ஹார்ட்வேர் எல்லாமே ரெடி ஆகி அதுக்கப்புறம் கர்னல் கொடுத்துட்டு கர்னலுக்கு அப்புறம் தான் நம்ம மெயின் மெமரி அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்றது. இது வந்து ஒரு நெட் கொஷின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை அதாவது அன்ஆர்டரா கொடுத்துட்டு இது ஆர்டர் வைஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே ஃபயர் ஃப்ரேம் அதாவது பயாஸ் இதுல வந்து என்ன ஆகும்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது POST போஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் மெயின். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் வந்து எல்லா பார்ட்ஸுக்கும் நமக்கு வந்து பவர் ஆன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அது எதுல இருக்கும் அப்படின்னா ஃபயர் ஃப்ரேம்ல இருக்கும். இது வந்து மெயினா பார்க்கணும் அப்படின்னா ஹார்ட்வேர் வந்து செக் பண்ணும். ஓகேங்களா? இந்த வேற ஒரு கலர்ல எழுதுறேன். இதுல என்ன ஒர்க் அப்படின்னா ஹார்ட்வேர் செக் பண்றது அண்ட் லோட் பூட் லோடர். ஓகேங்களா? இதுக்காக நம்ம யூஸ் பண்றதா ஃபயர் ஃப்ரேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பூட் இது லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் அண்ட் பூட் லோடர். ஓகேங்களா? அது ரன் ஆகும். அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இது வந்து லோடு த கர்னல். ஓகேங்களா? இவங்க நெக்ஸ்ட் பூட் ஸ்ட்ராப் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட்ஸ் த கர்னல். ஓகேங்களா? கர்னலை நமக்கு லோட் பண்றது தான் இதனோட ஒர்க். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து கர்னல் இன்ஸ்லைஸ் ஆயிடுச்சா? கர்னல் இன்ஸ்லைஸ் ஆனோடனே என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஸ்லைஸ் த சிஸ்டம் ரிசோர்ஸ். கர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிஸ்டம் ரிசோர்ஸ் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்லைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது? தேர்ட் ஸ்டெப் சிஸ்டம் எல்லாமே இன்ஸ்லைஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அதனோட சர்வீசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து லாஸ்டா யூசர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோடது ஷெல். இது வந்து நம்மளோட லாகின் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபயர் ஃப்ரேம் அண்ட் தென் பூஸ்டர் ப்ரோக்ராம் அடுத்து கர்னல் இன்ஸ்லைஸ் ஆகும் அப்புறம் இனிஷியேட் யூசர் பேஸ். இது வந்து நெட் கொஷின்ஸ்ல ஒன்று கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அந்த ஆர்டரை வந்து நீங்க ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? Next, to overcome the problem of blocking threads is used to the technique refers to. பிளாக்கிங் த்ரெட்ஸ் வந்து வரனால அந்த ப்ராப்ளம் ஏற்படுற த்ரெட்டை வந்து பிளாக் பண்றப்போ ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறேன் அதை ஓவர் கம் பண்றதுக்கு எந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. ஜாக்கெட்டிங், ஸ்வாப்பிங், டெட்லாக், ஷெட்யூலிங். ஓகேங்களா? நமக்கு பிளாக் த்ரெட் ஆச்சு ஓவர்லாப் ஆச்சுனாவே நமக்கு ப்ராப்ளம் என்ன டெட்லாக். அது வந்து டெக்னிக் கிடையாது. அதனால ஜாக்கெட்டிங். ஓகேங்களா? பிளாக்கிங் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு த்ரெட் வந்து இன்ஃபினிட்டி டைம்ஸ்ல வந்து நமக்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறது தான் பிளாக்கிங் த்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? எப்போ ஒரு ரிசோர்ஸோ இல்லை ஈவெண்ட்டோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருக்கு. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளாக்கிங் த்ரெட். இந்த இதை வந்து அவாய்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணதான் ஜாக்கெட்டிங். ஓகேங்களா? இட்ஸ் அ டெக்னிக். ரேப் த பிளாக்கிங் அதாவது அதை ரேப் பண்ணி சிஸ்டம் கால்ஸ் இன்சைட் த நான் பிளாக்கிங் மெக்கானிசமா நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது தான் ஜாக்கெட்டிங்கோட ஒர்க். ஓகேங்களா? இட்ஸ் அ சிஸ்டம் டு ஹேண்டில் த மோர் எஃபிஷியன்ட்லி. இது எதுக்காக அப்படின்னா prevent entire process from being stalled due to the one blocking threads. ஓகேங்களா? இதுக்காக ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி நடக்காம இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் ஜாக்கெட்டிங். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் மல்டிக்ரோ ப்ரோக்ராமிங்? மல்டிக்ரோ ப்ரோக்ராமிங்கோட மெயின் அட்வான்டேஜ்னு கேட்குறாங்க. இட் அலோவ் சிஸ்டம் டு ஹேண்டில் மல்டிபிள் ப்ரோக்ராம் சைமல்டேனியஸ்லி. இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்பீட் ஆஃப் சீக்வென்ஷியலி டாஸ்க் பை executing them on separate cores. It enables multiple threads of the program to run simultaneously on separate cores. It reduces the need of memory management. And answer இது last ஒன்று. ஓகேங்களா? So answer is it enables multiple threads of the program run simultaneously on separate code. எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி மல்டிகோர் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னா மல்டிபிள் சிபியூ வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து மல்டிகோர் ப்ரோக்ராமிங் லெவல்ல நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இது எதுக்காக அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்றது. அண்ட் தென் இது வந்து பேரலல் ஒர்க்கிங்காக நம்ம யூஸ் பண்றது. ஏன்னா மல்டிபிள் சிபியூஸ் இருந்ததுன்னா அட் டைம்ல நமக்கு வந்து ஒரு எத்தனை சிபியூஸ் இருக்கோ அந்த இது வந்து நம்ம அத்தனை வந்து ப்ரோக்ராம்ஸ் நம்ம சைமல்டேனியஸ்ல ரன் பண்ண முடியும். ஸோ பேரலா ரன் பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி ஃபார் அப்ளிகேஷன் டிசைன் வித் கன்கரன்சிக்காக அதாவது வீடியோ ப்ராசஸிங், சைமல்டேனியஸ் சிமுலேஷனுக்கு அண்ட் சர்வர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மல்டிகோர் ப்ரோக்ராமிங் இருந்தால் மட்டும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மல்டிகோர் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ட்ரூ பேரலிசம் ஃபார் த்ரெட்ஸ். ஓகேங்களா?
பேரலல்ஸை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மல்டி கோர் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட், இஃப் த வெயிட் ஃபார் கிராஃப் கண்டெயின் எ சைக்கிள். ஓகேங்களா, வெயிட் ஃபார் கிராஃப்னாவே உங்களுக்கு தெரியும், ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு. வெயிட் ஃபார் கிராஃப்ல என்ன இருக்கும், ஒன்லி ப்ராசஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ப்ராசஸ் P1, P2, P3ன்னு ப்ராசஸை மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி ஒரு கிராஃப் போட்டிருப்போம். இதுல சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. தென் டெட்லாக் டஸ் நாட் எக்ஸிட், த டெட்லாக் எக்ஸிட், தென் த சிஸ்டம் இஸ் சேஃப் ஸ்டேட், நெய்தர் டெட்லாக் எக்ஸிட் ஆர் சிஸ்டம் இஸ் சேஃப் ஸ்டேட். ஒரு வெயிட் ஃபார் கிராஃப் எதுக்கு அப்படின்னாவே டெட்லாக் அக்கர் ஆகுதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, டிடெக்ஷன்ல யூஸ் பண்றதுக்கு. ஸோ இதுல ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆனா நம்ம கண்டிப்பா நமக்கு தெரியும் டெட்லாக் எக்ஸிட். ஓகேங்களா, ஏன்னா டெட்லாக் பத்தின ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெளிவா அதுல பேங்கர்ஸ் அல்காரிதம் அந்த ஈச் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு கூட நீங்க அதை பாருங்க. இதுல நான் சின்ன ஜென்ரலா வந்து ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இந்த வெயிட் ஃபார் கிராஃப் கண்டெயின் சைக்கிள் த டெட்லாக் எக்ஸிட் அதான் சொல்றாங்க. வெயிட் ஃபார் கிராஃப்ஸ்ல வந்து நோட்ஸ் வந்து ப்ராசஸ் இருக்கும். எட்ஜஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒன் ப்ராசஸ் வெயிட்டிங் ஃபார் அனதர் அப்படின்னு, அதாவது இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ற ரிசோர்ஸ்க்காக இந்த P3 வந்து வெயிட் பண்ணுது, P2 யூஸ் பண்ற ரிசோர்ஸ்க்காக P1 வெயிட் பண்ணுது. ஸோ இந்த P3 P1 வந்து ஈச் பை ஒர்க் ஆகுது, வேணும், அது ரெண்டுக்குமே இது ரெண்டும் வேணும் அப்படிங்கிறப்போ இது ஒரு சைக்கிள் ஃபார்மேட்ல இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாவே ஒண்ணுக்காக இன்னொன்று வெயிட் பண்றப்ப நமக்கு என்ன ஆச்சும் சர்க்குலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம டெட்லாக் அக்கர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைக்கிள் இன் ஒயிட் ஃபார் கிராஃப் இஸ் ஈக்குவல் டு டெட்லாக். அதுல RAG கிராஃப் இருக்கு, வெயிட் ஃபார் கிராஃப் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன டிஃபரன்ஸ் எல்லாங்கிறத நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோல எக்ஸ்பிளனேஷனோட தெளிவா கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட், எ ப்ராசஸ் இஸ் டேஷ் இஃப் இட் கேன் அஃபெக்டட் ஆர் affected by அதர் ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிங். இதே நமக்கு தெரியும், affected by அதர் ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும், கோஆபரேட்டிங், நான் கோஆபரேட்டிங், இண்டிபெண்டன்ட், நான் இண்டிபெண்டன்ட். ரெண்டே டைப் ஆஃப் ப்ராசஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்ல இருக்கு. ஒன்னு வந்து கோஆபரேட்டிங், இன்னொன்னு வந்து இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா, கோஆபரேட்டிங் ப்ராசஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் ப்ராசஸ் டைப்ல. ஓகேங்களா, அப்போ அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாவே, அதர் ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாவே எஸ் அப்சல்யூட்லி கரெக்ட், கோஆபரேட்டிங் ப்ராசஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் அஃபெக்டட் பை அதர் ப்ராசஸ், அதுதான் வந்து கோஆபரேட்டிங். ஏன்னா ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் லிங்க் இருக்கும். ஸோ அதனால இது அஃபெக்ட் ஆச்சு, இதுல ஏதாவது ஆன்சர்ல நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இதுல ஒரு ஆன்சர் தப்பா இருக்கு அப்படின்னா இதனோட இன்புட் இங்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு P1ம் வந்து தப்பா தான் வரும். ஸோ இதுதான் கோஆபரேட்டிவ் ப்ராசஸ். இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து கேனாட் அஃபெக்டட், பிகாஸ் ஏன்னா எந்த ப்ராசஸோடையுமே அது இன்டர்மீடியேட் பண்ணாது, தனியா தான் ரன் ஆகும். ஓகேங்களா, அதுதான் இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ். எதா சொல்லிருக்காங்க பாருங்க. இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ்ங்கிற P1 மட்டும் ரன்ஸ் இன் ஐசோலேஷன், தனியா தான், நாட் ஷேரபிள் ரிசோர்சஸ். ஆனா இது வந்து ஷேர்டு டேட்டாவோட ஒர்க் பண்றனால ஒரு ப்ராசஸால இன்னொரு ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுதான் வந்து கோஆபரேட்டிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. CPU ஷெட்யூலிங்ல நியூமரிக்கல். ஓகேங்களா, நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அண்ட் RRB கேட்டிருக்காங்க. RRBக்கு வந்து டைம் குவாண்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இதுல எல்லா டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அண்ட் SJF, லாஸ்டா நெட்ல கேட்ட ஹையர் ரெஸ்பான்ஸ் ரேஷியோ எல்லாத்துக்குமே நான் வந்து டீட்டெயிலா நியூமரிக்கல் வீடியோ சால்வ் பண்ணி போட்டிருக்கேன். அதை பாருங்க. ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம இதுக்கு சின்னதா டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா நத்திங் பட் கொடுக்குற ப்ராசஸ் அப்படியே நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கேன் சார்ட் போட்டுக்குவோம். ஓகேங்களா, 0ல ஸ்டார்ட் ஆகுது. அரைவல் டைம் என்ன 0. ஓகேங்களா, அதுல ஃபர்ஸ்ட் யார் வரா, P1 வராங்க. எவ்வளவு நேரம் 5. ஓகேங்களா, அடுத்தது யார் வரா, P2 வரா. அவங்க எவ்வளவு நேரம் 7. அப்ப 5 + 7 12. நெக்ஸ்ட் P3 வராங்க. அவங்களோட ப்ராசஸ் டைம் CPU பஸ் டைம் எவ்வளோ 3. அப்ப 15. ஓகேங்களா, ஸோ இதுல வந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அண்டர் த பாலிசிஸ் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல P1 P2க்கு அப்புறம் P2 அடுத்தது P3. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வர ப்ராசஸ் தான், ஏன்னா அவங்க தான் 0th அரைவ் டைம்ல வராங்க. அடுத்தது P2 அடுத்து P3. ஓகேங்களா, அதே RRB பாத்தீங்க அப்படின்னா அடுத்து RRBக்கு வந்து ஒரு கேன் சார்ட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தனியா ஒரு சார்ட் போடுவோம். ஏன்னா டைம் இன்டர்வல் 2 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அரைவல் டைம் 0 டைம்ல யார் வராங்க, P1 வராங்க. ஓகே, ஸோ P1 வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் ஆகும், நமக்கு 2 டைம்ஸ். அப்ப இங்க 2 டைம்ஸ்க்கு அப்புறம் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. கரெக்ட்டுங்களா, அப்ப P1 வந்து ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது இப்ப 2 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சா, அடுத்தது யார் வராங்க, செகண்ட் இதுல P2 வராங்க. ஸோ P2 ஓட 2 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சுன்னா 5 இருக்கும், பேலன்ஸ் 5 இருக்கும். ஓகேங்களா, அப்ப P2
P2 ஓட இது வந்து எவ்வளோ இருக்கும்? 2 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சுன்னா 4 இங்க. அடுத்தது இதில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 போயிடுச்சு. 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. அப்போது P2 போயிடும். நெக்ஸ்ட்டு யார் வராங்க? 3, அதாவது P3 வராங்க. இவங்களோட டைம் குவாண்டம் எவ்வளோ? 2. ஸோ P3 வராங்க. P3 ஓட டைம் குவாண்டம் எவ்வளோ? 2ங்கிறப்போ 6 ஆயிடுது. நெக்ஸ்ட்டு அப்போது P3 வந்து Qல ஸ்டோர் ஆயிக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் இருக்குங்களா? இப்போது யார் வரா திரும்ப? P1. ஸோ அப்போ P1 வராங்க. P1 வரப்போ இதில் 2 டைம்ஸுங்கிறப்போ 6, 7, 8 வரும். அடுத்தது இங்கே 2 டைம்ஸுங்கிறப்போ பேலன்ஸ் 1 இருக்குது. ஓகே. அடுத்தது யார் வரா? மறுபடியும் P1 பேலன்ஸ் இருக்கனால மறுபடியும் Qல போய் ரெடி ஆகிக்கிறாங்க. அடுத்தது யார் வரா? P2. ஸோ P2ஓட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ 5னா அதில் 2 போயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 3 இருக்கும். ஓகேங்களா? அப்போ அவங்களும் பேலன்ஸ் இருக்காங்க. அதனால நமக்கு யார் இருக்கா? P2. ஓகேங்களா? அவங்களும் Qல போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் வரா? P3. ஆனால் இதில் வந்து டைம் குவாண்டம் 2 இருக்குது. பட் நமக்கு என்ன வருது அப்படின்னா 1 தான் இருக்குது. ஸோ 1 டைம் தான் ரன் ஆகும். ஸோ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆனாங்க? P3 கம்ப்ளீட் ஆயிட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் வரா? இதில் இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. P1. அப்போ P1ஓட இது எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு. ஸோ அவங்களும் கம்ப்ளீட் ஆயிடுறாங்க. 12. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா P2. P2 வந்து வராங்க. அப்போ 3 இருக்கு. ஆக்சுவலி அடுத்து 2 டைம்ஸ் போறது 2 1 தான். ஸோ 15. அப்போ P2. ஸோ இந்த ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் யார் கம்ப்ளீட் ஆனாங்க? P3 அண்ட் தென் P1 அண்ட் தென் P2. ஓகேங்களா? இது டைம் குவாண்டமோட RRB மெத்தடோட ப்ராசஸ் மெத்தட். ஸோ இது எங்க இருக்கு ஆப்ஷன்ல? எஸ். P1 P2 P3ங்களா? எஸ். P1 P2 P3 அண்ட் R பாருங்க P3 P1 P2. ஸோ P3 P1 P2. ஸோ ஆன்சர் இஸ் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A unit of activity. A unit of activity characterized by single sequential thread of execution. A current state and associated set of the system resource is called process, program, scheduling and resource management, memory management. So unit of activity, single sequential thread of execution, the current state associated with the system resources, program, activity அப்படிங்கிறாவே நீங்க வந்து கரண்ட் ப்ரோக்ராம் தான் சொல்லணும். ஓகேங்களா? ப்ரோக்ராம் இஸ் எ பாசிவ் என்டிட்டி, ப்ராசஸ் இஸ் எ ஆக்டிவிட்டி என்டிட்டி. ஓகேங்களா? சீக்வன்ஸ் த்ரெட் மூலியமா நம்ம கொடுக்கறது வந்து என்ன அப்படின்னா ப்ரோக்ராம். ஜஸ்ட் கோட் ஸ்டோர் த டிஸ்க், அதாவது டிஸ்க்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரோக்ராம். ப்ராசஸ்ங்கிறது கரண்டா நம்ம எக்ஸிகியூஷன் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் டேஷ் ப்ரொவைட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அமாங் ப்ராசஸ், மெயின் மெமரி அண்ட் ஐஓ மாடியூல். என்ன வரும் அப்படின்னா, அதாவது எந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து ப்ராசஸ், மெயின் மெமரி, ஐஓக்கு. ப்ராசஸ், மெயின் மெமரி, ஐஓ டிவைஸ் இது எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்றதுக்கு யார் யூஸ் பண்றாங்க? எஸ், சிஸ்டம் பஸ். ஓகேங்களா? சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்ல த கோர் காம்போனன்ட் தான் சிஸ்டம் பஸ். இது எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேட் பிட்வீன் த ப்ராசஸ், மெயின் மெமரி, ஐஓ மாடியூல்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றது சிஸ்டம் பஸ். இதுல வந்து டேட்டா பஸ், அட்ரஸ் பஸ், கண்ட்ரோல் பஸ் அப்படிங்கிறது இருக்கு. அட்ரஸ் பஸ் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா யூனி டைரக்ஷனல். ஓகேங்களா? both are bidirectional to manage the communications. ஓகேங்களா? அட்ரஸ் பஸ் எதுக்குன்னா அட்ரஸை மட்டும் தான் பாஸ் பண்ணும். டேட்டா பஸ் அப்படி இல்லை, டேட்டாஸ் எல்லாமே பாஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது கண்ட்ரோல் பஸ். அண்ட் தென் CPU பிளஸ் சிஸ்டம் பஸ் ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் பேக் போன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ கம்யூனிகேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது சிஸ்டம் பஸ். நெக்ஸ்ட் அரேஞ்ச் இது. ஓகே, மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபெச், எக்ஸிக்யூட், டிகோட், ரைட், மெமரி அப்படின்னு இருக்காங்க. ஃபெச் அப்படிங்கிறது என்னன்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்றது, கெட் பண்றது தான் நம்ம வந்து ஃபெச் அப்படிங்கிறது. எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபெச் அப்படிங்கிறது வந்து லோட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஒரு ஃப்ரம் மெமரியிலேருந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறது, கெட் பண்ணுறதுக்கு. எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது ப்ராசஸ். ஸோ ஐடென்டிஃபை இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. டீகோட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ப்ராசஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி நம்ம பைனரி கோடாக இது பண்ணி நம்ம கெட் பண்ணுறதுக்கு. ரைட் அப்படிங்கிறது என்னென்னா ரைட் இஸ் ஏ ரைட் டு ரிசல்ட் பேக் டு த ரிஜிஸ்டர். நம்ம ரிஜிஸ்டரில் போய் ஸ்டோர் பண்ணி ரைட் பண்ணோம் இல்லையா. மெமரிங்கிறது ஹேண்டில் த டேட்டா ஃப்ரம் த மெமரி, அதாவது எடுக்கிறதும் இது வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெமரி. ஸோ டி இஸ் த ஆப்ஷன். Next, which of the following 8051 interrupts and their corresponding interrupt vector
லொகேஷன் இன்கரெக்ட்லி பேர். இது எது இன்கரெக்ட்லி பேர்ன்னு தெரியணும். மோஸ்ட்ல கரெக்ட்லி பேர்ல இது சம் கோட்ஸ் இருக்கு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கரெக்ட்லி பேர்னா 3 அண்ட் 4 தான் இன்கரெக்ட்லி பேர். அந்த 3, 4க்கு என்ன? டைமர் 0 இன்டரப்ட் அப்படிங்கிறது 000B ஓகேங்களா? இங்கே 0 குடுத்துருக்காங்க. 000BH அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டரப்ட் பார்த்தீங்க அப்படின்னா 00131 ஓகேங்களா? இது 2மே மாத்தி குடுத்துருக்கனால நமக்கு அது 2ம் இன்கரெக்ட் பேர். ஸோ, ரீசெட்க்கு எல்லாத்துமே கரெக்ட். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் இன்டரப்ட்க்கும் 0003 கரெக்ட். ஓகேங்களா? டைமர் 1 இன்டரப்ட் அப்படின்னு வந்துன்னா, இந்த இடத்துல 1 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 இன்டரப்ட் அப்படின்னா 0BH. இங்க 1 வந்தா 1 இன்டரப்ட். சீரியல் இன்டரப்ட் பார்த்தீங்கன்னா 23. ஓகே. எல்லா கோடையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சில கோட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் வேலிட் பிட்வைஸ் ஆப்பரேஷன்ஸ் இன் 8051 புரோகிராமிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிட்வைஸ் ஆப்பரேஷனுக்கு முதல்ல நம்ம என்னென்னன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் குடுத்துருக்கேன் பாருங்க. பிட்வைஸ் வந்து ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, பிட்வைஸ் நாட், இந்த டைல் சிம்பல், அண்ட் சிம்பல் வந்து அண்டுக்கு, ஆர் சிம்பல் ஆர்க்கு, அண்ட் கேப் சிம்பல் வந்து எக்ஸ்ஆர்க்கு, அண்ட் தென் லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட் குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும் ஏன் தப்பு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஜிக்கல் ஆர்க்காக. இது வந்து பிட்வைஸ் ஆர் கிடையாது. ஏன்னா பிட்வைஸ் ஆர்ங்கிறது நம்ம எப்படி போடணும்னா, சிங்கிள் கோட் மட்டும் தான் போடுவோம். ஸோ இங்க வந்து டபுள் இருக்கனால, இது வந்து லாஜிக்கல் ஆர். ஸோ இந்த ஆப்பரேஷன்ஸ்ல பிட்வைஸ் எது, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் எது, பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ் எதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத மாரி ஈஸியான கொஸ்டின்ஸ் நம்ம அட்டெண்ட் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், விச் அமாங் த ஃபாலோயிங் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் AMBA ஓகேங்களா? AMBயோட கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோல் பஸ் ஆர்க்கிடெக்சர். சி இஸ் த ஆப்ஷன். இது என்னன்னா, இட்ஸ் அ ஓப்பன் ஸ்டாண்டர்ட் ஆன் சிப் இன்டர்கனெக்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பை ARM ஓகேங்களா? It defines how different components, அதாவது CPU, memory, peripheral device, IO modules communicate efficiently to microcontrol. அதாவது SOS அப்படின்னா, SOC அப்படின்னா சிஸ்டம் ஆன் சிப். அதாவது ஒரே சிப்ல இது எல்லாத்தையுமே இன்செர்ட் பண்ணி, அந்த சிப்பை நம்ம இன்செர்ட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி டெக்னாலஜிக்கு யூஸ் பண்றது தான் அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோல் பஸ் ஆர்க்கிடெக்சர். ஓகேங்களா? இது எங்க யூஸ் பண்றாங்கன்னா, ARM பேஸ்டு டிசைன்ல யூஸ் பண்ணுவாங்க. இதனோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலபிலிட்டி அண்ட் மாடுலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா சின்ன சிப்பா இருக்கிறப்போ நம்ம இன்செர்ட் பண்ணப்போ நமக்கு இன்னும் காம்பாக்ட் வடிவுல நமக்கு வந்து சிஸ்டம் இதாகும். ஸோ அதனால ஒர்க்கிங் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபாஸ்ட்டாவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் குடுத்துருக்காங்க. ஐ மீன் மேட்ச் இல்ல. இதுல இன்கரெக்ட் பேர் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்ட் பேர் எது அப்படின்னா, MPLP மைக்ரோசிப் கரெக்ட். அண்ட் தென் BY சார்ம் அப்படிங்கிறது வந்து ஜெட். இது மெயினா சொன்னா வந்து ஜெட் பிரைன்ஸ் தான். ஆனா நம்ம இங்க குடுத்துருக்கு வந்து திஸ் ரிபப்ளிக், அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? மோஸ்ட் கரெக்டான வேர்டுங்கிறது ஜெட் பிரைன்ஸ். அண்ட் விஷுவல் ஸ்டுடியோஸ் வந்து என்னன்னா மைக்ரோசாஃப்ட். அண்ட் தென் கோட் கம்போஸ்ட் ஸ்டுடியோ வந்து என்னன்னா டெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதுதான் வந்து வென்டாஸோடது. இது 2 வென்டாஸும் மாறி இருக்கு. ஸோ இதுதான் தப்பு. ஸோ 3 and 4 இஸ் ராங். ஓகே. இதுவரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க கான்செப்ட் வைஸ் POQs அண்ட் எல்லா கொஸ்டின்ஸும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெட் செட் PGTRB ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த சேனல ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ நீட் யுவர் சப்போர்ட்ஸ். தேங்க் யூ.